பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமது வழிகாட்டு நிகழ்ச்சியின் மூலம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமது பாரத மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போமா? நமது பாரத பிரதமர் முக்கியமாக மாதம் ₹1, அதாவது வருடத்திற்கு ₹12 உங்கள் வங்கி கணக்கிலேருந்து எடுத்துக்கொண்டு ₹2 லட்சம் கவரேஜ் கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ், பிரதம மந்திரி விபத்து காப்பீடு. உங்களோட ஜன்தன் வங்கி கணக்கோ ஆர் சாதாரண மக்களோ விவசாயிகளை தவிர்த்து மற்றவர்களும் இந்த ₹12 ஸ்கீமில் எல்லாருமே இணைச்சிருப்பாங்க. இதோட பயன் என்ன? ஒருவர் ஒரு கையோ ஒரு காலோ முழுதும் இழக்கும்போது, ஒரு கை இழக்கும்போது ₹1 லட்சம் கொடுத்துட்றாங்க. 2 கை ₹2 லட்சம், அவர் ஒரு கை ஒரு கால் அவர் ஒரு கண், அதேமாதிரி இருந்தால் 2 லட்சம் வரை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சப்போஸ் விபத்தில் இறந்து விட்டால் 2 லட்சம் கொடுக்கப்படுகிறது. விபத்துனா மோட்டார் ஆக்சிடென்ட் விபத்து ஒன்றியும் அல்ல, பாம்பு கடிச்சிடலாம், ஆர் நீரில் மூழ்கி இறந்து விடலாம். ஏன்னா விவசாயிகள்லாம் கிராமத்தில் வயல்லாம் பாம்புகள் இருக்கும். ஏன்னா பாம்புகள் விவசாயிகளின் நண்பர்கள். அதனால் இறப்பு ஏற்பட்டால் ₹2 லட்சம் கிடைக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த நிகழ்ச்சியை பார்க்க உடனே இன்றே வங்கிக்கு செல்லுங்கள். வங்கி அதிகாரியிடம் எனக்கு ₹12 பாலிசி, விபத்து காப்பீடு பாலிசியை கொடுங்கள் என்று கேளுங்கள். கேட்டு வீட்டில் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது குடும்பத்திலோ மற்றவருக்கோ விபத்து ஏற்பட்டு கை கால் இழப்பு ஆர் உயிரிழப்பு ஏற்படும்போது அந்த குடும்பத்திற்கு ₹2 லட்சம் கிடைக்கிறது. இது நமது பாரத பிரதமரின் மிக சிறந்த திட்டம். உலகிலேயே மிக 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 சிறந்த திட்டமாக இது கருதப்படுகிறது. மண்வள அட்டை கார்டை நமது பாரத பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 15 கோடி விவசாயிகளுக்கு மண்வள அட்டை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மண்ணில் இந்த விளைச்சல் செய்யலாம் அப்படிங்கும்போது இன்னும் நிறைய சொல்லலாம். விவசாயிகளுக்கு கிசான் கார்டு, விவசாயிகளுக்கு கிரெடிட் கார்டுனாலே என்னன்னே கிடைக்காது. கிரெடிட் கார்டு யார் கொடுப்பாங்கன்னா, ₹40,000 ₹50,000 மாதம் சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகள், அவங்க தான் கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. விவசாயிகளுக்கு விவசாய கிரெடிட் கார்டு, கடன் அட்டை, 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாம். அது நமது பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நேயர்களே, கிட்டத்தட்ட 10 கோடி கிராமப்புற மக்கள், குறிப்பாக விவசாயிகளுக்கு இலவச மருத்துவ காப்பீடு 5 லட்சம் வரை, ஒரு குடும்பத்தில் 5 லட்சம் வரைக்கும் விபத்துக்கு இது மருத்துவ காப்பீட்டில் இலவசமாக மருத்துவமனையில் சிகிச்சை செய்து கொள்ளலாம். ஒரு 2 நிமிஷத்தில் சொல்கிறதா இருந்தால், நீங்கள் பெரிய பெரிய மருத்துவமனைகளில் ஆயுஷ்மான் பாரத் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள், பல 100 மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் இருக்குது. அந்த மருத்துவமனையில் நீங்கள் அட்டையை வைத்து இலவசமாக 5 லட்சம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் செய்துக்கலாம். நம்ம முன்னெல்லாம் பார்த்துருப்போம், கிராமப்புற மக்கள் திடீர்னு மார்வழி வரும். அரசாங்க ஆஸ்பத்திரியில் முன்பெல்லாம் வசதி இருக்காது. தனியார் மருத்துவமனைக்கு போனால் 3 லட்சம் 4 லட்சம் கேட்பாங்க, பணம் இருக்காது. ஏழை எளிய விவசாயிகள், கிராமப்புற மக்கள் தன்னுடைய தாலியை அடகு வைத்து தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் விற்று அந்த சிகிச்சை, ஏன்னா உயிர் முக்கியம் இல்லையா, கணவனுடைய உயிர் முக்கியனால மருத்துவ சிகிச்சைக்கு செலவு செய்வாங்க. இப்போ அது முழுவதும் தடுக்கப்பட்டு விட்டது. நம் விவசாயிகளுக்காகவும் கிராமப்புற மக்களுக்காகவும் 10 கோடி கிராம குடும்பங்கள், இந்தியாவில் 50 கோடி மக்களுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கவர்மெண்ட் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிக்கலாம்,
அகில இந்திய விஞ்ஞான மருத்துவ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிக்கலாம், ஏன் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிக்கலாம், இராணுவ மருத்துவமனையில் மற்றும் தனியார் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் இலவசமாக 5 லட்சம் வரை கொடுக்கப்படுகிறது ஒரு குடும்பத்திற்கு. முன்புள்ள வியாதிகளும் கவர் ஆகும். இப்போ நீங்கள் தனியார் காப்பீட்டு நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் அந்த 5 லட்சம் பாலிசி எடுத்தால், ஒரு 60 வயசுக்காரருக்கு எடுத்தால் 50,000 ரூபாய் கட்டணும் பணம். வருடா வருடம் அந்த மருத்துவ காப்பீடு விலைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. 50,000 ரூபாய் கட்டணும். இந்த 50,000 ரூபாய் கட்டி 5 லட்சம் ரூபாய் பாலிசி எடுக்கிறதுக்கு பதில் நமது பாரத பிரதமர் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிட்டத்தட்ட அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு இலவசமாக 5 லட்சம் மருத்துவ காப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இது எப்படி சார், இது எப்படி வாங்கிறது? ஏன்னா நம்முடைய நிகழ்ச்சியே நம்ம எப்படி இந்த பயன்களை பெற முடியும்? பேசிவிட்டு செல்வது பிரயோஜனம் இல்லை. நாம் அதற்கு நான் தொலைக்காட்சியில் பாருங்கள், இந்த லிங்கில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய 2004 ரேஷன் கார்டு காப்பி எடுத்து அந்த நம்பரை போட்டால் போதும். திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்களுடைய இலவச மருத்துவ காப்பீடு 5 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மருத்துவமனையில் சிகிச்சை செய்து கொள்வதற்கு ஒரு கிராமத்திலேருந்து, ஒரு ஊர்லேருந்து, தஞ்சாவூர்லேருந்தோ ஒரு சீர்காழிலேருந்தோ ஒரு கடலூர்லேருந்தோ ஒருவர் போகிறார். போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு ஒரு 200 ரூபாய் செலவாகுது. பஸ் செலவு, ரயில் செலவு, அந்த பணத்தையும் கொடுத்துட்றாங்க. ஹெல்த் நல்ல ஆரோக்கியமான இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த பட்ஜெட்டில் 2021 பட்ஜெட்டில் 2 லட்சம் கோடிக்கு மேலே ஆரோக்கியத்துக்காக கொடுத்துருக்காங்க. தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி 35,000 கோடி, இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஏன்னா இந்த இந்தியாவை நமது பாரத பிரதமர் விவசாயிகள் இந்தியா, ஆரோக்கிய இந்தியா, சுத்தமான இந்தியா, தொழில் முனைவோர் இந்தியா என்ன சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பேருக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆரோக்கிய இந்தியா மூலமாக அனைவருக்கும் கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், துணி தைப்பவர்கள், காலணி தைப்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், ஈவன் பிச்சைக்காரர்கள் எல்லாருக்குமே 5 லட்சம் வரை ஒரு குடும்பத்திற்கு இலவச மருத்துவ காப்பீடு கார்டை நீங்கள் மொபைல் ஃபோனில் மூலமாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஹரியானாவின் மகேந்திரகரைச் சேர்ந்த மோகன்லால் லக்கேரா இப்போது மீண்டும் வண்ணமயமான வளையல்களை விற்க முடிகிறது. அதனால் அவரது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் நிறத்தை அவரால் காண முடிகிறது. 66 வயதான லக்கேராவின் இதயத்தில் திடீரென வலி ஏற்பட்டதால் அவருக்கு ஸ்டென்ட் வைக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். வளையல் விற்பதன் மூலம் மாதம் 3000 மட்டுமே சம்பாதித்த லக்கேராவுக்கு ஆயுஷ்மான் அட்டை ஒரு ஆதரவு கரம் நீட்டியது. मैं पहले चूड़ियाँ बेचता था जी, बिल्कुल गरीबी में रहा हुआ हूँ जी। मेरे पास मतलब कोई वो साधन नहीं था। एक दिन मेरे मतलब दर्द हुआ जी छाती में जी। मैंने कई अस्पतालों में जाकर दिखाया, मगर वहाँ पर मेरी कोई संतुष्टि नहीं हुई जी। मैं संतुष्ट नहीं हो सका। फिर आखिरी में मेरे को किसी ने सलाह दी कि आप सफदरजंग जाइए। फिर मेरे पास पैसे नहीं थे, मतलब भाई अब मैं इलाज कैसे करवाऊंगा। मैंने सुन रखा था भाई 2-2.5 लाख रुपए लगते हैं स्टेन हैं छाती के दर्द के। फिर किसी ने सलाह दी मोदी जी वो आयुष्मान कार्ड से मतलब आपका काम बन जाएगा। आयुष्मान कार्ड हमारा बन रहा था जी पहले से जी, हैं वो लेकर मैं यहाँ पर आ गया जी। फिर मैंने डॉक्टरों से दिखाया जी, उन्होंने मेरी कदम से बताया भाई आपके स्टेंट लगेंगे, पहले एंजियोग्राफी होगी, उसके बाद देखेंगे क्या होगा। फिर मैंने उनको दिखाया जी, उन्होंने कहा भाई छल्ले डालेंगे,
मखा जी फिर भाई मखा जी मेरे पास तो आयुष्मान कार्ड है बस, और कुछ भी नहीं है, पैसे नहीं है। मैं बोला कोई बात नहीं, क्या नाम से आयुष्मान कार्ड दो। मैंने आयुष्मान कार्ड डॉक्टर साहब को दे दिया जी, उन्होंने फार्म भर कर मेरी खूब सहायता करी जी। मैं पहले सोच भी नहीं सकता था जी भाई इतनी बढ़िया अस्पताल में आकर मैं इलाज करवाऊँगा। ये तो मोदी जी की मेहरबानी से है जी। जो इन्होंने आयुष्मान कार्ड बनाकर गरीबों को दिया, मैं उनका शुक्रगुजार हूँ, और इससे आयुष्मान कार्ड से बहुत से लोगों की जान बच रही है। हमारे तो जब पता लगा कि भाई पापा का ऑपरेशन होना है, तभी डर बहुत बैठ गया था कि भाई बहुत पैसे का खर्चा होगा, कहाँ से होगा, कैसे होगा, कुछ समझ में नहीं आ रहा था। फिर जब पापा बोले कि भाई अपने पास ये आयुष्मान भारत का जो कार्ड है ये दिखाएंगे, हो सकता है इससे काम हो जाए, तो ये हमने पूरी फैमिली ने बनवा रखा है। इन्होंने 7 दिन के अंदर ही ऑपरेशन वगैरह करवा के क्लियर करवा दिया। பீகாரின் தர்பங்காவில் காவலாளியாக பணிபுரிந்த 53 வயதான நாத்துனி ராமின் வாழ்வாதாரம் சிக்கலில் இருந்தது. படிக்கட்டிலிருந்து விழுந்ததால் இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டது. 9000 ரூபாய் மாத சம்பளத்துடன் 5 பேர் கொண்ட குடும்பத்தை நடத்தும் நாத்துனி ராமிற்கு சிகிச்சை செலவை சமாளிப்பது மிக கடினமாக இருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் ஆயுஷ்மான் திட்ட அட்டை அவருக்கு ஒரு உயிர் நாடியாக அமைந்தது. कूल्हे का ट्रांसप्लांट हुआ है और उसके इलाज के लिए मैंने प्राइवेट हॉस्पिटल में गया तो 1.5 लाख रुपए मांग किया, जो मैं नहीं कर समर्थ नहीं था करने को। फिर मैं हॉस्पिटल में आया तो यहाँ पे आयुष्मान योजना कार्ड से मुझे फ्री में इलाज हुआ है और अब मैं चल सकता हूँ, अपना पहले की तरह हम काम कर सकता हूँ। मैं आयुष्मान मित्र हूँ। हमारा काम है कि कोई भी मरीज़ आता है उसकी हम हेल्प करते हैं, किसी भी तरह की उसको ज़रूरत पड़ती है आयुष्मान से रिलेटेड उसकी हम मदद करते हैं। और इससे हमें 2 फ़ायदे हुए, एक तो हमें मरीजों की सेवा करने का भी मौका मिला और दूसरा कि हमें रोज़गार मिला। மோகன்லால் லக்கேரா நாத்துனிரா மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகளில் 2 கோடிக்கும் அதிகமான பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்கள் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அதாவது PMJAY-இன் பலனை பெற்றுள்ளனர். இவர்களில் 52% அதிகமானோர் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுள்ளனர். இது உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாகும். இதன் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 55 கோடி மக்கள் சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள இலவச சிகிச்சையை பெற்று வருகிறார்கள். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் ஏழை மற்றும் நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு சிகிச்சையில் நிதி உதவி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் கௌரவமான சிகிச்சை பெறும் உரிமையும் கிடைத்துள்ளது. இனி உடல் நலத்திற்காக பணம் மற்றும் கௌரவத்தை அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. मैं भगवान से यही प्रार्थना करूंगा कि मेरे देश के किसी गरीब को उसके परिवार में ऐसी कोई मुसीबत ना आए ताकि उसको इस योजना के लिए अस्पताल के दरवाजे पर जाने की मजबूरी आ जाए। और अगर कहीं मुसीबत आई तो आयुष्मान भारत आपके चरणों में हाजिर है। देश के धनी आदमी जिस प्रकार से आरोग्य की सेवा प्राप्त कर सकते हैं, अब मेरे देश के गरीब को भी वही सेवाएं उपलब्ध होनी चाहिए। அடுத்தது விவசாயிகளே, வியாபாரிகளே, பொதுமக்களே, விவசாயிகளுக்காக பென்ஷன் ஸ்கீம் என்ன அருமையான திட்டம். நேயர்களே, உதாரணத்திற்கு உங்கள் வயது 20 வயது என்றால் உங்களுக்கு 60 வயதிலிருந்து பென்ஷன் நமது பாரத பிரதமர் அவர்களால் கொடுக்கப்படுகிறது. எவ்வளோ கொடுக்குறாங்க? வெறும் 42 ரூபாய் மாதம் கட்டினா போதும். ஆச்சரியமாக இருக்கான நேயர்களே, உங்களுக்கு இந்த பென்ஷன் திட்டத்தை நீங்கள் தபால் அலுவலகத்திலேயோ நெட்டு மூலமாகவோ நீங்கள் பென்ஷன் தாரர்களாக உங்களை பதிவேற்றுக் கொள்ளுங்கள். 42 ரூபா கட்டுறோம் மாதம். நமது மத்திய அரசு அதே பணத்தை
உங்கள் கணக்கில் கட்டுது. அதை தவிர்த்து வட்டி, உங்களுடைய 60 வயதிலிருந்து உங்களுக்கு பென்ஷன் உங்களுடைய 100 வயது வரைக்கும். ஏன்னா இப்போ சுகாதார இந்தியா, ஆரோக்கியமான இந்தியா, வளமான இந்தியா, சுத்தமான இந்தியா அப்படிங்கின்ற நமது பாரத பிரதமரின் கோஷங்களால், ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளால் நீங்கள் 100 வயது வரை பென்ஷனை பெற நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சப்போஸ் நீங்கள் 100 ரூபாய் கட்டுறீங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு 3000 ரூபாய் மாதம் பென்ஷன் வரும். 60 வயதிலிருந்து வருடத்திற்கு 36,000 ரூபாய் வரும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாழ்த்தப்பட்டோருக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மகளிருக்கும் எப்படி நில் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா மூலம் 1 கோடி வரை கடன் கொடுக்கிறார்களோ, அதுபோல் இந்த திட்டத்தின் மூலம், அதாவது பென்ஷன் திட்டத்தின் மூலம் உங்களுக்கு மத்திய அரசு உங்களுக்காக பணம் கட்டுது. 60 வயதுலேருந்து நீங்கள் பென்ஷன் கிடைக்கும். என்ன நேயர்களே, நிறையா 160 திட்டங்கள் இருக்குது நமது பாரத பிரதமர். நீங்கள் குறைந்தது ஒரு 20 திட்டங்களில் பயன்பற்றினா நீங்கள் சந்தோஷமான வாழ்வை வாழ முடியும். உண்ண உணவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கொரோனா காலத்தில் ஒவ்வொரு மகளிருக்கும் ஜன்தன் வங்கி கணக்கில், ஒரு கணக்கு இல்லை 2 கணக்கில், ஜன்தன் வங்கி கணக்கு 35 கோடிக்கு மேலே கணக்கு இருக்குது. அதில் மகளிருக்கு 10 கோடி மகளிருக்கு மேல் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 1500 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. நேயர்களே, மகளிர்களே, ஏன்னா நமது பாரத பிரதமர் பாரத தாயை வழிபடும் எண்ணத்துடன் பாரத மாதாம்போம், பாரத் மாதா, அந்த பாரத மாதாவாக ஒவ்வொரு மகளிரையும் தாய்மார்களையும் நினைப்பதால் 1500 ரூபா உங்கள் வங்கி கணக்கில், ஜன்தன் கணக்கில் கொரோனா காலத்தில் செலுத்தப்பட்டது. நேயர்களே, பெறாதவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. மாவட்ட அதிகாரிகளையும் கிராம நிர்வாகிகளையும் தொடர்பு கொள்ளுங்கள். வங்கி அதிகாரிகளை போய் பாருங்கள். ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் சிஸ்டத்தில், உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு உலகிலேயே எந்த நாட்டிலும் 20 கோடி மேல் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு 80,000 கோடி ரூபாய் சன்மானம், விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் சமீபத்தில் 2,000 செலுத்தப்பட்டது, வருடத்திற்கு 6,000 செலுத்தப்பட்டது. நேயர்களே, இது உலக லெவலில் கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு மேலே அவருடைய வங்கி கணக்கில், விவசாயியோட வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு. வங்கியில் பெறாதவர்கள் தயவுசெய்து கிராம நிர்வாகிகளையும் வங்கி அதிகாரிகளும் உடனே தொடர்பு கொள்ளவும். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு சொல்வதற்கான முக்கிய காரணமே நீங்கள் பயன்பெற வேண்டும். குறிப்பாக விவசாயிகளுடைய இந்தியா. உங்களுக்கு சமீபத்தில் விவசாயிகள் வேளாண் சட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு 3 மிகப்பெரிய லாபம். விவசாயி தான் விளைவித்த பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் விற்கலாம், யாரிடம் வேண்டுமானாலும் விற்கலாம். முன்பெல்லாம் விவசாயி இந்த ஏரியாவில் தான் குறிப்பிட்ட பகுதிக்கெல்லாம் விற்கணுன்ட்டு நடைமுறையெல்லாம் இருந்துச்சு. ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கே அரிசி எடுத்துகிட்டு போய் விற்க முடியாது. ஒரு விவசாயி தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து தென்னார்காடு மாவட்டத்தில் போய் அரிசியை விற்க முடியாது. இப்போ விவசாயி தஞ்சாவூர்லேருந்து, அது மயிலாடுதுறையிலேருந்தோ சீர்காழியிலேருந்தோ, சிதம்பரம் இல்லை, அஸ்ஸாம் கூட எடுத்துகிட்டு போய் விற்கலாம், பஞ்சாபில் போய் விற்கலாம், உத்தரப்பிரதேசில் விற்கலாம். விவசாயிக்கு முழு உரிமை. ஏன்னா நமது பாரத பிரதமருடைய எண்ணமே விவசாயிகளை மிக வருமானம் 3 மடங்காக ஆக்க வேண்டும். அதுக்காக கொடுத்துருக்காரு. அதோடு இல்லை, விவசாயி தன் பொருட்களை நுகர்வோருக்கு விற்கும்போது இடைத்தரகர்கள் ஃபுல்லாக நீக்கப்படுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரட் ஒரு ஊட்டியில் விவசாயி தயார் பண்ணுறாரு. அதை இடைத்தரகர்கள் எவ்வளோ கொடுக்குறாருன்னா, 1 கிலோ கேரட்டை 5 ரூபாய்க்கு விற்பார். ஆனால்
நீங்கள் நானும் எவ்வளோருக்கு வாங்குகிறோன்னா கேரட்டை 30 ரூபாய்க்கு வாங்குவோம் உதாரணத்துக்கு. அந்த 25 ரூபா யாருக்கு போகுது? விவசாயிக்கு போச்சு வச்சுக்கலாம். விவசாயி இன்னைக்கு லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக இருப்பார்கள். ஒப்பந்தம் விவசாயிகள் சிறு பெரிய கம்பெனிகிட்ட ஒப்பந்தம் செய்து ஒப்பந்த விவசாயம் பண்ணலாங்கிறதும் வேளாண் சட்டத்தில் இருக்குது. இதில் என்ன வேளாண் சட்டம் ஒப்பந்தம் பண்ணுறது? உதாரணத்திற்கு ஒரு விவசாயி மஞ்சள் உற்பத்தி செய்கிறார். மஞ்சள் உற்பத்தி செய்யும்போது ஒரு மருத்துவ கம்பெனி உள்ளவர் ஆர் ஒரு தொழில் செய்பவர் மஞ்சளை வைத்து அந்த விவசாய நிலத்தில் நீ எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு மஞ்சள் கொடு, அதுக்கு எல்லா வித சப்போர்ட்டையும் நான் பண்ணுறேன்னு விவசாயம் செய்வதற்கு முன்னாடியே விவசாயிக்கு ஒப்பந்தக்காரர் அட்வான்ஸ் கொடுக்குறார், பயிர் காப்பீட்டு கட்டுறாரு, தரமான விதைகளை கொடுக்கிறார், விவசாய விதைகளை, அதிக மகசூல் கிடைக்கும் உரங்களை கொடுக்கிறார், நவீன பாசன திட்டத்தை கொடுக்கிறார். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் என்று அழைக்கப்படும் நுண்ணீர் பாசன திட்டத்தில் சேரும் சிறு குறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டத்தில் மொத்தம் 6770 ஹெக்டேர் பரப்பளவில் சுமார் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானியம் வழங்கப்பட்டு 5282 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கான குழாய்கள் பதிக்கவும் பள்ளம் தோண்டும் பணிகளுக்காகவும் 1 ஹெக்டேருக்கு 3000 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதும் இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். தண்ணீரை மிச்சப்படுத்துவதன் மூலம் சாகுபடி செலவு குறைந்து அதிக வருமானம் கிடைப்பதாக விவசாயிகள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். நான் மக்காச்சோள பயிரிட்டிருக்கேன். இதுக்கு அரசு அதிகாரிகள் கூட சொட்டு நீர் பாசனத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. முதல் 1 ஏக்கர் செஞ்ச விவசாயம் சொட்டு நீர் பாசனத்துக்கு பிறகு ஒரு 6 ஏக்கர் அதே தண்ணியை வச்சு 6 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிறேன். மக்காச்சோள பயிர் நல்ல மகசூல் இருக்குது. சொட்டு நீருக்கும் தன்பாய்ச்சலாக பாய்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. நல்ல ஈல்டும் கிடைக்குது. அரசு அதிகாரிகள் கொடுத்த இந்த ட்ரிப்புனால விவசாயிகள் என்னைய மாதிரி விவசாயிகள் நல்ல பலன் அடைஞ்சிருக்கான். அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு மாநில அரசுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புஞ்சை நிலத்தில் மக்காச்சோள சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முதல் பாத்தி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் கொஞ்சம் கட்டுப்படி ஆகலை. வேளாண்மை அதிகாரி பரிந்துரையின் பேரில் சொட்டு நீர் போட்டு இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சொட்டு நீர் போட்டதுனால எனக்கு பாத்தி போடுற செலவு, உரம் கரைக்கிறது, மற்ற கூலி ஆள் செலவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது. ஈல்டு முதல் இருந்ததை காட்டிலையும் இப்போ இந்த சொட்டு நீர் போட்டதில் கொஞ்சம் ஈல்டு கூட கிடைக்குது. சொட்டு நீர் ஏற்பாடு பண்ண மத்திய மாநில அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் சொட்டு நீர் போடுறதுக்கு முன்னாடி கட்டுப்பாசம் விவசாயம் பண்ணுறேன். 1 ஏக்கர் தான் விவசாயம் பண்ணேன். ஆனால் இப்போ சொட்டு நீர் போட்டதுக்கு முன்னாடி 3 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணிக்கிருக்கேன். அதே மாதிரி சொட்டு நீருக்கும் கட்டுப்பாசனத்துக்குள்ள வித்தியாசம் அதில் ஈல்டு மகசூல் ஏக்கருக்கு 20 குண்டால் தான் அடித்தேன். இந்த ஏக்கருக்கு 35 குண்டால் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு தண்ணி பாய்ச்சல் மிச்சம், களை வெட்டுறது மிச்சமாகிக்கிறது, உரம் போடுறது ட்ரிப்பில் ஏற்றி விட்டுறேன். இதனால் எனக்கு விவசாயத்துக்கு நல்ல அவசியத்தையும் மகசூலும் கிடைக்குது. இந்த விவசாயத்துக்கு எனக்கு ட்ரிப்பு போட்டு மானியம் கொடுத்த மத்திய அரசுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆப் ஒன்று பார்க்க போகிறோம். உழவன் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆப் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் விவசாயியாக இருக்கலாம், இல்லைன்னா விவசாயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், இல்லை என்ன விதமாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஆப் இந்த ஆப் உழவன் அப்படிங்கிறது. இதில் நிறைய ஏராளமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை 1 by 1 பார்க்கலாம். முதல்ல இதை லாகின் பண்ணி உள்ளே இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தீங்கனாலே
முதல்ல வந்து மானிய திட்டங்கள் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு விவசாயத்திற்கு என்ன விதமான ஒரு விவசாயிக்கு என்ன விதமான மானிய திட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது, நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா முதல்ல வந்து என்ன துறை, அதில் வேளாண் துறை இருக்குது, தோட்டக்கலைத்துறை இருக்குது, பொறியியல் துறை இருக்குது, கரும்பு துறை, இதில் நிறைய வெவ்வேறு துறைகள் இருக்குது. ஒவ்வொரு துறையிலையும் என்ன விதமான மானிய திட்டங்கள் இருக்குது, அது எந்தெந்த மாவட்டங்களில் என்ன நிலைமையில் அமலுக்கு இருக்கின்ற விஷயங்களை விலாவரியாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது இடுபொருள்கள், அதாவது உங்கள் பகுதியில் உங்களுக்கு உரம் போன்ற இடுபொருள்கள் வேணும்னா அதை முன்பதிவு செய்யணும்னா அதற்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பயிர் காப்பீட்டு திட்டம். உங்கள் மாவட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டம் என்ன எந்தெந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான கட்டண விவரங்கள் என்ன, எங்கெல்லாம் வந்து பயிர் காப்பீடு செய்யப்படுகிறது. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எங்கள் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி, முதன்மை வேளாண்மை வங்கி, தேசியமயமாட்ட வங்கிகள் எங்கெங்கே இருக்குது, உங்கள் பகுதியை சேர்ந்த எங்கெல்லாம் நியரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுடைய நீங்கள் ஒரு வேளை பயிர் காப்பீடு செய்தீங்கன்னா அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அது வேலிடிட்டி என்ன அப்படிங்கிற அந்த விவரங்கள் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்றைக்கி உங்கள் மாநில அளவில் மாவட்ட அளவில் கூட உரங்களுடைய இருப்பு ஸ்டாக்கு என்னென்ன உரங்களாக இருக்குது, ஒரு சில சமயத்தில் உரங்கள் தட்டுப்பாடு வரும்போது அது என்ன மாதிரியான எந்த மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான உரங்கள் கிடைக்கின்றன அப்படிங்கிற விஷயங்களையும் கொடுக்குறாங்க. அப்புறம் விதைகள், இதேமாதிரி உரங்களுடைய ஸ்டேட்டஸ் மாதிரி விதை இருப்பு என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ விதை இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சந்தை, இன்றைக்கு சந்தையில் நெல்லாகட்டும் கரும்பு ஆகட்டும் அதற்கான என்ன மாதிரியான விலை நிலவரம் இருக்குது அதுங்கிறத வந்து டெய்லி கொடுக்குறது இல்லாமல் அதை தொடர்ந்து அதை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் வந்து வானிலை அறிவிப்புகள், அப்புறம் வந்து ஃபார்ம் ஹவுஸில் என்ன மாதிரியான உங்களுடைய நிலம் என்ன மாதிரி நிலம், அதில் என்ன மாதிரியான விளைபொருட்கள் செய்யலாம் அப்படிங்கிற பற்றின அந்த விவரமும் கொடுக்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து பூச்சி நோய் பற்றின பரிந்துரை. அதாவது உங்களுடைய பயிர்களுக்கோ உங்களுடைய செடி வீட்டில் கூட உங்கள் செடி மரம்லாம் இருந்ததுன்னா அங்கே ஏதாவது பூச்சி பட்டிருந்ததுன்னா அந்த பூச்சிக்கு என்ன மாதிரியான மருந்து அடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ பூச்சி என்னங்கிற பூச்சி என்னங்கிறது நமக்கு தெரியாத போது நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த ஆப்பில் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அதை பார்த்துட்டு அதில் என்ன மாதிரியான பூச்சி, இதுக்கு என்ன மாதிரியான மருந்துங்கிற கன்சல்ட்டிங்கும் இதில் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த மரத்தில் உள்ள அந்த பூச்சி என்ன பாதிக்கப்பட்ட அதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா 48 மணி நேரத்தில் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறாங்க. இந்த விஷயமும் இது ஒரு மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக நம்ம சொல்ல முடியும். இது தவிர வந்து உழவன் சந்தை ஆன்லைன் மூலமாக செய்யப்படுகிற இது ஒவ்வொரு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான முழுவதுமாக ஒரு செயல் வடிவம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ், ஒரு நெல் எப்படி விளைகிறது, உளுந்து எப்படி விளைகிறது, இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வச்சு அதெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து அன்றாட வேளாண்மை செய்திகள், வேளாண் நிதிநிலை அறிக்கை, அது போன்ற வேளாண்மை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தொகுத்து இந்த ஒரு ஆப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து விவசாயியாக இருக்கலாம், இல்லை விவசாயத்தில் ஆர்வம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த ஆப்பை வச்சுருந்தீங்கன்னா இந்த முழுக்க விவசாயம் சம்மந்தப்பட்ட அத்தனை தகவலையும் திரட்டி ஒரு இடத்துல கொடுக்குற மாதிரி செய்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதுவும் இதை இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்க. நேயர்களே, இந்த பல்வேறு திட்டங்களை தெரிந்து கொண்டு நமது டிடி பொதிகை தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனலில் போனீங்கன்னா பார்க்கலாம். பார்த்து அவற்றின் மூலம் பயன்பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.